ஸ்ட்ரிக்டாக எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தாச்சு. என்னென்ன பண்ண போறீங்க? வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து. என்னங்க? மூன்றாவது தான் முடியும் போது தமிழ் வந்தே மாதரம், தேசிய கீதம் அதெல்லாம் வரலங்க. இது கவர்னருடைய ஃபங்க்ஷன். இதை கடைபிடிக்கலைன்னா ஆக்ஷன்ஸ் ஆல்சோ வில் பி டேக்கன் ஃபைனல். இதுதான் எங்களுக்கு ராஜ்பவன்ல இருந்து கொடுக்கப்பட்ட தகவல். வந்தே மாதரம் பாடப்படும், தேசிய கீதம் இசைக்கப்படும், தமிழ் தாய் வாழ்த்துக்களும் பாடப்படும். இதுதான் ஆர்டர். இது கவர்னருடைய நிகழ்ச்சி. அதனால கவர்னர் நிகழ்ச்சி இதுதான். துணை குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநர் பங்கேற்கின்ற நிகழ்ச்சிகள் இதுதான் ஃபாலோ பண்ணப்படும்னு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிக்டாகவும் எங்களுக்கு டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. அதுக்கேற்றாப்புல யூனிவர்சிட்டி தயாராகிட்டு ராஜ்பவன்ல இருந்து ஸ்ட்ரிக்டா எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தாச்சு. என்னென்ன பண்ண போறீங்க? வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து. என்னங்க? மூன்றாவது தான் முடியும் போது தமிழ் வந்தே மாதரம், தேசிய கீதம் அதெல்லாம் வரலங்க. இது கவர்னருடைய ஃபங்க்ஷன். இதை கடைபிடிக்கலைன்னா ஆக்ஷன்ஸ் ஆல்சோ வில் பி டேக்கன் ஃபைனல். இதுதான் எங்களுக்கு ராஜ்பவன்ல இருந்து கொடுக்கப்பட்ட தகவல். வந்தே மாதரம் பாடப்படும், தேசிய கீதம் இசைக்கப்படும், தமிழ் தாய் வாழ்த்துக்களும் பாடப்படும். இதுதான் ஆர்டர். இது கவர்னருடைய நிகழ்ச்சி. அதனால கவர்னர் நிகழ்ச்சி இதுதான். துணை குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநர் பங்கேற்கின்ற நிகழ்ச்சிகள் இதுதான் ஃபாலோ பண்ணப்படும்னு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிக்டாகவும் எங்களுக்கு டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. அதுக்கேற்றாப்புல யூனிவர்சிட்டி தயாராகிட்டு நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா வரும் 28ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படும் என துணைவேந்தர் அறிவித்திருக்கிறார். அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. வந்தே மாதரம், தமிழ்தாய் வாழ்த்து பாடல்கள் எப்படி பாட வேண்டும் என ஆளுநர் மாளிகையிலிருந்து சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாரு. இது குறித்து மேலும் விவரங்கள். வணக்கம். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவை முன்னிட்டு பட்டமளிப்பு விழாவில் பாடல்கள் ஒளிபரப்பப்படும் நடைமுறை குறித்து ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என தெரிவித்திருக்கிறார். அந்த சுற்றறிக்கையின்படி பட்டமளிப்பு விழாவில் வந்தே மாதரம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து உள்ளிட்ட பாடல்கள் குறிப்பிட்ட வரிசையில் தான் ஒளிபரப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாடலாக இடம்பெறும் என பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஆளுநர் மாளிகை வழங்கியுள்ள வழிகாட்டுதலின்படி அனைத்து நடைமுறைகளும் பட்டமளிப்பு விழாவில் பின்பற்றப்படும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் பட்டமளிப்பு விழாவை முன்னிட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து முன்னேற்றங்களும் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. ராஜ்பவன்ல இருந்து ஸ்ட்ரிக்டா எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தாச்சு. என்னென்ன பண்ண போறீங்க? வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து. என்னங்க? மூன்றாவது தான் முடியும் போது தமிழ் வந்தே மாதரம், தேசிய கீதம் அதெல்லாம் வரலங்க. இது கவர்னருடைய ஃபங்க்ஷன். இதை கடைபிடிக்கலைன்னா ஆக்ஷன்ஸ் ஆல்சோ வில் பி டேக்கன் ஃபைனல். இதுதான் எங்களுக்கு ராஜ்பவன்ல இருந்து கொடுக்கப்பட்ட தகவல். வந்தே மாதரம் பாடப்படும், தேசிய கீதம் இசைக்கப்படும்,
தமிழ் தாய் வாழ்த்துக்களும் பாடப்படும். இதுதான் ஆர்டர். இது கவர்னருடைய நிகழ்ச்சி. அதனால கவர்னர் நிகழ்ச்சி இதுதான். துணை குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநர் பங்கேற்கின்ற நிகழ்ச்சிகள் இதுதான் ஃபாலோ பண்ணப்படும்னு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிக்டாகவும் எங்களுக்கு டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. அதுக்கேற்றாப்புல யூனிவர்சிட்டி தயாராகிட்டு. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா வரும் 28ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ் தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படும் என துணைவேந்தர் தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். வந்தே மாதரம், தமிழ் தாய் வாழ்த்து பாடல்கள் எப்படி பாட வேண்டும் என ஆளுநர் மாளிகை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதாக துணைவேந்தர் தெரிவித்திருக்கிறார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் 33வது பட்டமளிப்பு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படும் என துணைவேந்தர் தெரிவித்திருக்கிறார்.